போகிற போக்கை பார்த்தோம்னா எலான் மஸ்கும் ட்ரம்ப்பும் வந்து தொடர்ந்து நண்பர்களாக நீடிப்பார்களான்னு தெரியல. ஏன்னா நேற்று அவர் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸை பற்றி அவர் சொன்னதெல்லாம் வந்து எலான் மஸ்க்கு எதிராக தான் போகுது. அதனால் வந்து எலான் மஸ்க் வந்து அவரோட வந்து எவ்வளோ தூரம் பயணிப்பார், எவ்வளோ நாட்கள் பயணிப்பார் என்பது வந்து ஒரு கேள்விக்குறித்தான். இன்னொன்று வந்து எலான் மஸ்க் போன்றவங்க வந்து சைனாவோட உறவு இல்லை வைத்துக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர்கள். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தவர்களோடு இவர் சைனாவோட உறவு வைக்கணுன்றப்ப இவங்க எவ்வளோ தூரம் வந்து அவரோட பயணிப்பார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மூன்றாவது வந்து இந்த தடவை ட்ரம்ப்போடைய அந்த கேபினெட் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அவரோட ரூபியோவை செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, அந்நிய நாட்டு வெளிநாட்டு உறவுகளுக்கு செயலாளர்லாம், இவங்க எல்லாருமே வந்து ஒருத்தரோடையே அவங்களுடைய கொள்கைகளை வந்து ஒத்துப்போவாதவர்கள். இன்ஃபேக்ட் போட்டி போட்டுவாங்க, அதிபர் போட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்து அவங்க வந்து பேக்ரவுண்டும் வந்து வேறு மாதிரியான பேக்ரவுண்டு. அதனால் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. அதனால் அதில் வந்து ஒரு இணைக்கும் புள்ளின்னு சொன்னால் ட்ரம்ப்பு தான். ட்ரம்ப் ஒண்டி தான் இவங்களை எல்லாரையும் இணைக்க முடியும். அவர் இணைத்து கொண்டிருக்கின்றார். இந்த இணைப்பு இந்த பேரில் வந்து அன்பின் அடிப்படையில், உறவின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் எவ்வளவு நாட்கள் தொடரும்னு தெரியாது. ஏன்னா அவர் 2017-21 அவர் அப்பாயின்ட் பண்ணவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட வந்து முதல்ல அப்பாயின்ட் பண்ணவங்க எல்லாருமே அவரை விட்டு விலகிட்டாங்க 2 வருஷத்துக்கு. அப்புறம் புதுசாக போட்டுக்கிட்டே இருந்தார். அதனால் நம்மளுக்கு தெரியல இந்த தடவையும் வந்து இவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி.